Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா எப்படி நம்ம வந்துட்டு ரெண்டு டிஃபரண்டான triangle patterns create பண்றது அப்படினா நம்ம வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. So that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி வந்துட்டு நாம ஒரு half diamond pattern create பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, Jupyter notebook ஓபன் பண்ணிக்கலாம். So previous video la நம்ம என்ன pattern பார்த்திருந்தோம் அப்படினா so இந்த மாதிரி patternல எப்படி ஒரு triangle எடுத்துட்டு வருதுன்னு பார்த்திருந்தோம். So அதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு reverse formல எப்படி ஒரு triangle எடுத்துட்டு வருது அப்படினா நாம வந்து பார்த்திருந்தோம். So இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா so இந்த ரெண்டு triangle patternம் combine பண்ணி தான் எப்படி ஒரு half diamond எடுத்துட்டு வருது அப்படி நாம வந்து பார்க்க போறோம். So இதுவே இன்னும் 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா நம்ம வந்துட்டு வேற மாதிரி ஒரு pattern வந்து கிரியேட் பண்ணிருந்தோம். அது என்ன மாதிரி pattern அப்படினா So இந்த மாதிரி ஒரு half diamond pattern நம்ம எப்படி எடுத்துட்டு வருதுங்கறத நாம வந்துட்டு ஆல்ரெடி பார்த்திருந்தோம். So butterfly patternல இருந்து நாம எப்படி இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நாம வந்து பிரிண்ட் பண்றது அப்படி நாம வந்து பார்த்திருந்தோம். So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இதோட ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய பார்ட். So இது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய பார்ட். So இது வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடுல butterfly patternல நம்ம போட்டோம் இல்லையா? So அது எப்படி கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். So யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நம்ம ப்ரீவியஸா போட்ட அந்த ரெண்டு triangle pattern எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டு வாங்க. So that நம்ம இன்னைக்கு பார்க்க போற pattern வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா புரியும் because போன வீடியோவோட அதே கோட் ஸ்னிப்பெட் தான் இந்த டைமண்ட் பேட்டர்னுக்கு நான் வந்து யூஸ் பண்ண போறேன். சோ இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வர போற பேட்டர்ன் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? சோ அதுதான் இது. சோ இது வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய பேட்டர்ன். சோ இதுதான் நாம இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து பார்க்க போறது. சோ ப்ரீவியஸா அதாவது கொஞ்சம் வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி பேட்டர்ன் பார்த்திருந்தோம் அப்படினா சோ இந்த மாதிரி அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி எடுத்துட்டு வருது அப்படி நம்ம பார்த்திருந்தோம். சோ இது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல எப்படி எடுத்துட்டு வரணும்ங்கறது கிளியரா புரியணும் அப்படினா அதுக்கு நாம இந்த மாதிரி ரெண்டு தனித்தனியான ட்ரையாங்கிள்ஸ் பேட்டர்ன் எப்படி வந்தது நமக்கு தெரிஞ்சாதான் இது நமக்கு ஈஸியா புரியும். ஸோ அதனால தான் நடுவில் இந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த பேட்டர்ன் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னா ஸோ நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த அந்த ரெண்டு கோடை கம்பைன் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அந்த கோடை நம்ம வந்துட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு பேட்டர்ன் எந்த மாதிரி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்க்கும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு வந்துட்டு வரதுக்கான கோடு எழுதணும். அதுக்கப்புறம் இது அப்படியே ரிவர்ஸாக வரதுக்கு என்ன கோடு இருக்கோ அதை வந்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கான கோடை வந்துட்டு நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அதாவது 1லேருந்து 5 வரைக்கும் ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல முன்னாடியே நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த கோட் ஸ்னிப்பெட்டை நான் அப்படியே காப்பி பண்ணி கீழே என்னோட நியூ செல்லை நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கீழ் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கீழ் ட்ரையாங்கிள்கான கோடை வந்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அந்த கோட் ஸ்னிப்பெட்டும் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோடையும் நான் வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போது இந்த இடத்துல நான் திரும்ப வந்து நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு யூசர் இன்புட் தான் நான் வந்து கொடுப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரையாங்கிள்ஸ் வந்து பில்ட் ஆகணும். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்னொரு லைன் நான் வந்து எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ என்னோட கோடை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது என்கிட்ட என்ன கேட்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது. நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6 அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு வந்து வந்துருச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி 2 ஸ்டார்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ 1 2 3 4 5 6 ரோஸ் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப 6லேருந்து 1 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு 6 வரக்கூடாது, ஒரே ஒரு லைன் தான் இருக்கணும் அப்படின்னா அதாவது 6 ஸ்டார்ஸ் வச்சு ஒரே ஒரு லைன் தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதாவது இந்த மாதிரி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த 5க்கு அப்புறமேட்டே நம்மளுக்கு 4 3 2 1 அப்படின்ட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் சொல்லும் போது நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல ஐட்ரேஷன் வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக வருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஐட்ரேஷன் கம்மி பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்று இந்த மேலேருந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய ஸ்டார்ஸை நீங்கள் வந்து 4 ரோஸை பிரிண்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழேருந்து பிரிண்ட் பண்ணக்கூடியதை நீங்கள் வந்து 4 ரோஸ் பிரிண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஆல்ட்ரேஷன். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம நினைக்கக்கூடிய ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எப்படி அவுட்புட் வருது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன நம்பர் கொடுத்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஃபார் 5னே நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ 5னு கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 5ங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ 5 இருக்குது அப்படின்னா 0 1 2 3 4 வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஐ வந்து ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் பண்ணியிருக்கு. அப்போது 0,5 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ 0,5 அப்படின்னா நம்மளுக்கு 0 1 2 3 4
ஸோ 4 இந்த மாதிரி 5 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 5 டைம்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் i+1 ஸோ 0ன்னு இருக்கும். ஸோ 0+1 வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டார் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி பிரிண்ட் பண்ணி தான் இத்தனை பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து குறையணும். அதாவது நம்மளுக்கு எப்படி குறையணும் அப்படின்னா ஒன்று இந்த லைனை நம்மளுக்கு வந்துட்டு எலிமினேட் பண்ணணும், அப்படி இல்லாட்டி இந்த லைனை நம்மளுக்கு வந்து எலிமினேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு 1 2 3 4 5 அதுக்கப்புறம் இந்த இடத்துல திரும்ப 4 3 2 1 அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து வரும். ஸோ இப்போது இதை எடுத்துகிட்டு வரதுக்கு ஜென்ரலாக நீங்கள் என்ன ஐடியா நம்ம யோசிப்போம் அப்படின்னா இந்த கீழ் ஸ்டார் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது கீழ் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஐட்ரேஷன் வந்து கம்மி பண்ணலாம். பிகாஸ் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறதுல இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐ வந்துட்டு ஃபஸ்ட் நம்மளுக்கு 0 தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 0,5 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 0,5 அப்படின்னா 0 1 2 3 4 ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த இடத்துல 5 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 5 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும்போது தான் நம்ம இந்த இடத்துல வந்து 5 ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ இந்த ஐட்ரேஷன்ஸை நம்ம n கொடுக்காம n-1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா 0,4ன்னு தான் இருக்கும். ஸோ 4 இருந்தது அப்படின்னா 0,1, 2, 3 வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ வந்துட்டு 4 ஐட்ரேஷன்ஸ் தான் இருக்கும். அப்போ நம்ம 4 ஸ்டார்ஸ் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிடும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்துட்டு எல்லாருமே நினைப்போம். இப்போது இந்த கோட் ஸ்னிப்பெட்டை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி நான் அதே மாதிரி 5ன்னு கொடுத்துட்டு நான் என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் என்ன மாதிரி வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்அலைன் ஆகிட்டு தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மேல் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இது இந்த கோடை நம்ம வந்து எதுவுமே மாற்ற கிடையாது. ஸோ அதனால் நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இந்த கீழ் ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே தள்ளி போயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்து நேராக இருக்காது. ஸோ இதுக்கு நேராக நம்மளுக்கு வந்து இருக்காது, கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் உள்ள தள்ளி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கோட் மாற்றணும் இல்லையா, ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த இடத்துல நான் ஒவ்வொரு ஐட்ரேஷனுமே நான் வந்து டீட்டெயில்டாக சொல்லலை. பிகாஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துட்டு இருக்க எல்லா பேட்டர்ன் பிரிண்டிங்லுமே நம்ம வந்துட்டு இந்த ஐட்ரேஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ யாருக்காவது இப்போது என்ன ஐட்ரேஷன் எதனால் இந்த ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணுறதை மாற்றணுங்கிற டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்க அந்த 2 ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுற வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. ப்ளஸ் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன்லேருந்து வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ரொம்பவே கிளியராகவும் பெட்டராகவும் புரியும். ஓகே, இப்போது இந்த இடத்துல எதனால இப்படி நம்மளுக்கு இந்த மிஸ்அலைன் ஐ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எதனால அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 5ங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ 5 இருக்குது அப்படின்னா 0லேருந்து 1 2 3 4 வரைக்கும் இருக்கும். ஸோ உள்ளே வரும் i+1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஐ வந்துட்டு நம்மளுக்கு வந்து 0 பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ 0 பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா 0+1 வந்து 1ன்னு வரும். ஸோ ஒரு வாட் ஐட்ரேஷன் இருந்து ஒரு ஸ்பேஸை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப உள்ளே வரும் ஐ இருக்குது. ஸோ ஐ வந்துட்டு 0 பாயிண்ட் பண்ணியிருக்கு, 0,n-1. ஸோ 4ன்னு கொடுத்துருக்கிறதுனால 0,1, 2, 3 வரைக்கும் வரும். ஸோ இந்த 4 ஐட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு நடந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 4 ஸ்டார்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல ஆக்சுவலாக எப்படி வேணும் அப்படின்னா யூசர் வந்துட்டு என்ன மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாலுமே, அதாவது டைனமிக்காக எப்பேற்பட்ட நம்பர்ஸ் கொடுத்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 5 கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ 5 ஸ்டார்ஸை மேலே இருக்க ட்ரையாங்கிள் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழ் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு அதோட ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த லாஜிக்கை நம்ம மைண்டில் வச்சு தான் 5 வந்து நம்ம என்னன்னு வச்சுருக்கோம். ஸோ ஒரு நம்பர் மைனஸ் பண்ணணுங்கிறதுக்காக n-1ங்கிற கோடை நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பட் இந்த கோடு வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. எதனால அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கோட் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்துட்டு எந்த நம்பர்ஸ் நம்ம மைனஸ் பண்ணாலுமே இந்த இடத்துல வெறும் அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு நம்மளுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதுவே இந்த கோடில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன், என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இங்கேயும் n-1 கொடுத்துட்டு இந்த இடத்துல i+2 கொடுத்துட்டு இப்போது இதே கூட நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது என்கிட்ட நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது. நான் 5ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் எனக்கு வந்துட்டு ப்ராப்பராக அலைனான ஷேப்பில் எனக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ இப்போது எதனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக அலைனை நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே எதுக்கு நம்ம முன்னாடி நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் வரலங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ ஐட்ரேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு கம்மி நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ 3ன்னு கொடுத்துட்டு நான் வந்து என்ட்ரு தரேன் நம்பர் ஆஃப் ரோஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கும்
3 நம்பர் ஆஃப் ரோஸ் நம்ம 3 கொடுத்தாலும் சரி 5 கொடுத்தாலுமே சரி நடக்க போகிற லாஜிக் வந்து ஒரே லாஜிக் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த கோட் ஸ்னிப்பெட் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கிக்குது. ஸோ எண்ணில் வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 3ன்னு இருக்குது. ஸோ உள்ள ஃபார் லூப்குள்ளே வருது. ஸோ உள்ள ஃபார் லூப்குள்ளே வரும்போதே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் n அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எண்ணில் என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. 3 இருக்கும்போது ரேஞ்ச் வேல்யூஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா 0, 1, 2 வரைக்கும் இருக்கும். ஸோ உள்ள வரும் i, nன்னு சொல்லியிருக்கும். i வந்து ஃபர்ஸ்ட் 0 பாயிண்ட் பண்ணியிருக்கு. அப்போ 0, 3 அப்படின்ட்டு இருக்குது. 0, 3 அப்படின்னா 0, 1, 2 வரைக்கும் இருக்கும். ஸோ 0, 1, 2. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த இடத்துல 3 ஐட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ 3 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும் போதும் இந்த ஸ்பேஸை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஒரு ஸ்பேஸை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். n பேராமீட்டர் நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கிறதுனால இந்த இடத்துல n பேராமீட்டருக்கான ஸ்பேஸ். ஸோ ஒரு ஸ்பேஸ் n பேராமீட்டர், ஒரு ஸ்பேஸ் ஒரு n பேராமீட்டர் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ உள்ள வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா i + 1 கொடுத்துருக்கும். i வந்து 0ல் இருக்குது. ஸோ 0 + 1 வந்துட்டு 1ன்னு வரும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1 வந்து நம்மளுக்கு 0ன்னு இருக்கும். ஸோ ஐட்ரேஷன் ஒரு வாட்டி நடந்து இந்த ஒரு ஸ்டார் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப வந்து லூப் ஐட்ரேட் ஆகும். 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 1 பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு 1, 3 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 1, 3 அப்படின்னா 1, 2 அப்படின்னு நமக்கு ஐட்ரேஷன் இருக்கும். அதாவது 2 டைம்ஸ் நடக்கும். ஸோ 2 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நடந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 2 வாட்டி ஸ்பேஸஸை பிரிண்ட் பண்ணும். உள்ள வரும் i + 1 சொல்லியிருக்கும். i வந்து இப்போ 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ 1 + 1 வந்து 2. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 2 அப்படின்னா 0, 1. ஸோ 2 ஐட்ரேஷன் நடக்கும். 2 ஐட்ரேஷன் நடக்கிறதுனால 2 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ i, n அப்படின்னா நம்மளுக்கு 2, 3. ஸோ 2, 3 அப்படின்னா நம்மளுக்கு 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு வாட்டி லூப் நடந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல விட்டுரும். ஸோ உள்ள வரும் i + 1. i + 1 அப்படின்னா நம்மளுக்கு 2ல் இருக்குது. ஸோ 2 + 1 வந்து 3. ஸோ 3 இருக்குது அப்படின்னா 0, 1, 2 3 ஐட்ரேஷன் நடக்கும். 3 ஐட்ரேஷனுக்கு 3 ஸ்பேஸை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ பிரிண்ட் பண்ணி முடிச்சோடனே நம்மளுக்கு அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கும். எலமெண்ட் இருக்காது. இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்படி தான் இந்த கோட் ஸ்னிப்பெட் நடக்குது. ஸோ இந்த ஃபார் லூப் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப்க்கு வரும். ஸோ இந்த ஃபார் லூப்க்கு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் n - 1 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ என்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 3. ஸோ 3 - 1 அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரேஞ்சில் 2 இருக்கும். ஸோ 2 அப்படின்னா 0, 1 வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ உள்ள வருது ஃபார் j இன் ரேஞ்ச் i + 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஐயோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 பாயிண்ட் பண்ணுது. ஸோ 0 + 2 வந்து நம்மளுக்கு 2ன்னு இருக்கும். ஸோ 2 அப்படின்னா 0, 1 அப்படின்ட்டு ஐட்ரேஷன்ஸ் இருக்கும். இந்த ஐட்ரேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வாட்டி நம்மளுக்கு இந்த ஃபார் லூப் வந்து நடக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸு ஒரு n பேராமீட்டர், ஒரு ஸ்பேஸ் ஒரு n பேராமீட்டர் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து 2 வாட்டி இந்த லூப் வந்து நடக்குது. நடந்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அடுத்த லூப்புக்கு வரும். ஸோ அடுத்து ஃபார் j இன் ரேஞ்சில் i, n - 1 கொடுத்துருக்கோம். ஸோ i வந்து ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ 0, n - 1 சொல்லியிருக்கும். ஸோ என்னோட வேல்யூ வந்து 3. ஸோ 3 - 1 வந்துட்டு 2. ஸோ 0, 2 அப்படின்னா 0, 1 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஐட்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ 2 வாட்டி ஐட்ரேஷன் நடக்கும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால் இந்த இடத்துல 2 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடுச்சு. திரும்ப வந்துட்டு ஐட்ரேட் ஆகும். ஸோ 0 விட்டுட்டு 1 போய் பாயிண்ட் பண்ணும். 1 பாயிண்ட் பண்ணும்போது இங்கே உள்ளே வந்து பார்க்கும்போது i + 2 டைம்ஸ் அப்படின்னு நம்ம ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ i வந்து 1, 1 + 2 வந்துட்டு நம்மளுக்கு வந்து 3ன்னு வரும். 3 இருந்தது அப்படின்னா 0, 1, 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 3 ஐட்ரேஷன் நடக்கும். 3 ஐட்ரேஷனுக்கு 3 ஸ்பேஸை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு உள்ளே வரும். ரேஞ்சில் i, n - 1 அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஐயில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. n - 1 பண்ணும்போது நம்மளுக்கு 3 - 1 பண்ணிவிட்டு 2 அப்படின்ட்டு வரும். ஸோ 1, 2 அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு வந்து ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ ஒரு வாட்டி ஐட்ரேஷன் நடக்கும்போது ஒரு ஸ்டார் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும். ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. இந்த ஃபாரில் போட்டு நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டவுட் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக இந்த இடத்துல n - 1 i + 2 n - 1 போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நம்ம வந்து ப்ரீவியஸ் கூட நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு 5 ஸ்டார்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம வந்து 5 ஸ்டார்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் 4 ஸ்டார்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம வந்துட்டு 2 ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு நம்ம வந்து கோட் வந்து எழுதியிருந்தோம். பட் ஆனால் இதை வந்து நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம முன்னாடி போட்ட மாதிரி மிஸ்அலைன் ஆகிட்டு தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பேஸை வந்துட்டு 2 மடங்காக விடு அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லைனில் நம்மளுக்கு இந்த மாதிரி அலைனை நம்மளுக்கு அவுட்புட் வரணும் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் நம்ம அவுட்புட் எப்படி வந்திருந்தது அப்படின்னா
இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு விட்டுட்டு நம்மளுக்கு வந்துருந்தது. ஸோ இந்த ஸ்பேஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பேஸை வந்து 2 மடங்காக விடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பேஸை வந்துட்டு 1 டைம் விடுன்னு சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல 2 டைம்ஸ் விடுன்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல I+2 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ முன்னாடி கோடில் ஒரு ஸ்பேஸ் விட்டது அப்படின்னா ஸோ 2 ஐட்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு 2 ஸ்பேஸ் விட்டு நம்மளோட ஸ்டார் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடும். அப்போ நம்மளோட லைனுக்கு நேராக வந்துடும். சப்போஸ் இது வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா ஸோ நடுவில் இந்த இடத்துல இந்த எம்டி ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி இந்த மாதிரி ப்ராப்பர் அலைன் ஆகி வந்ததுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன், யாருக்காவது எதனால இந்த இடத்துல +2 -1 நம்ம ஆட் பண்ணுறோங்கிறது தெரியாமல் இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம முன்னாடி போட்டிருக்க அந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியராகவும் பெட்டராகவும் புரியும். பிகாஸ் நம்ம வந்துட்டு இது வந்து நம்ம ஒரு கண்டினியூஸ் வீடியோ மாதிரி தான் இது வந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு பேட்டர்னை வச்சு தான் வந்து அடுத்தடுத்த பேட்டர்ன் நம்ம வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பட்டர்ஃப்ளை பேட்டர்ன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட போதும், உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியராக தெளிவாக புரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த யாருக்காவது இந்த லாஜிக்ஸில் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக போட்டிருக்க 2-3 வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக புரியும். ஓகே, இப்போ நம்ம போட்டிருக்க கோட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்லமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஹாப்பி லேர்னிங், பை.